வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் கணேஷ் சார். எனக்கு சினிமாவில் யாருமே எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்பா டீ கடையில் வேலை பார்த்தவர். ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல. எங்கெங்கேயோ வந்தேன். கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம், நல்லபடியாக கால் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். குமார சம்பவம் வந்து என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம். ஸோ ரொம்ப இமோஷ்னல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடத்துல இருக்க. ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும் நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன். எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமை நடத்தியிருக்காரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார், ரவி சார், எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நான் மட்டுமே இது பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் பாலாஜி அண்ணா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை, எதுவுமே இன்றைக்கி எதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ். அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். முகம் சுளிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லோரும் அதில் கிளியராக இருந்தோம். ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்ததாக என் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜிஎன் குமார் சார், பாலசரவணன், எல்லாருமே, சிவா அரவிந்த் பிரதர், எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள். சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ். அவங்க எல்லார் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன். அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து, அதுதான் சொன்னேனே, இது இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இவங்க எல்லாரு கூடயும் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராமேன் ஜெகதீஷ். என்னோடய லுக்கில் ரொம்ப, நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப எதாவது ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதில் இருப்பேன். என்னோடய லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். என்னை ஒழுங்காக காட்டிடணும் அப்படின்னு. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அண்ட் அச்சு பிரதர், மியூசிக் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை ஃபஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்புனார். அப்போயிலேருந்து கேட்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் அந்த பாட்டு, அந்த விடியாத இரவை கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நாங்களே சொல்லக்கூடாது, பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர். இமோஷ்னலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு. அண்ட் லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் பாலாஜி நான் எழுதியிருக்காரு. எல்லோரும் அதுதான் சொன்னாங்க. அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம். உங்களுடைய சப்போர்ட் அகெயின் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் பண்ணும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே சப்போர்ட் மேலும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. ஸோ இப்போ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு காரணம்
as in for me, it is because of Varsha. Thank you so much, because அந்த ஒரு first step கிடைக்கலனா I am not from this place. So அந்த ஒரு first step and introduction and lead டெஃபினட்டாக ரொம்ப 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 முக்கியம். அண்ட் வர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி பி தேங்க்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட். இங்கே இந்த பிளேஸில் எனக்கு யாரும் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் தெரியாது, இந்த லாங்குவேஜ் கூட தெரியல. ஸோ வென் த சிச்சுவேஷன் இஸ் லைக் தேட், ஒரு கம்ஃபர்டபுளான டீம் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் டு பி குட். So I'm very happy with the team that I've met. In the screen space is very important because in the film in the character is very very important, not just a part of the love story. Motta script and story ku in the character very very important. Aanalum enakku ஒரு very 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 nice song irukku. And Ashish sir, thank you so much, because this is my first song in Tamil and அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி எல்லா விஷுவல்ஸ், ட்ரெய்லர் விஷுவல்ஸ், சாங்ஸ், பிக்சர்ஸ் எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன், பிகாஸ் இப்போ வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வென்ட் பேக் டு ஹைதராபாத் ஃபார் ஒர்க். டப்பிங் கூட இந்த ஃபில்மில் பண்ண முடியல, பட் ஹோப்ஃபுல்லி in the next one. And Jagdish sir, thank you so much for showing me well. This is my introduction, this is my debut film, so it is very important that I'm shown and seen well. Thank you so much. Now first start பண்ணும்போது சொன்னேன் that this is a very good team to work with. So producers and your team, all of you, thank you so much for making me feel so comfortable. It reflects in work, it reflects on screen, because I'm very new to it, and for everybody, I'm sure everybody is thanking the production house a little extra. And Kumaran is an introvert to others, but when you work with him and if you're in close quarters, he's not that an introvert. He's very comfortable to work with. Everything boils down to inga ellaru inga Chennai la da irpanga, language theriyu, and they're friends with each other also. I'm the only one who came from outside, so abdi irkumbodhu he made me feel very comfortable, and even my director. And director sir, actually I didn't know that you had such an aggressive side in post production and in the studio, because as actors, like Dharni said, we don't know that. He's very 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 sweet. Oru only problem I had was improvise பண்ணுவாங்க scene, morning he'll change, long dialogues irukku, but every dialogue that he's written, he's even written the lyrics also, so you know how meaningful, how deep and how amazing he can talk and write and direct. So எனக்கு language மட்டும் அது கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, but actually it is very comfortable to work with him because he knows what he wants. If you know what you want, இந்த ஷார்ட்ல இவ்வளோதான் இருக்குது, இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு, இது மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னா, I will really concentrate on what is important for what is on screen. To perform the entire script, an entire scene in one go is not what is important. To perform what is required for that scene and for that shot is important. And I'm very happy that you could give me that clarity, sir, and only with that comfort I could perform. Just performing the entire scene doesn't make sense is what I learned from you, and also some Tamil. Thank you so much for everybody. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நெக்ஸ்ட் டைம் நானே டப் பண்ணுறேன். திஸ் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் என்னோட டீமுக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மீ உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு உங்கள் டைம் எடுத்து. லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தேங்கிங் வர்ஷா மேம் ஃபார் காஸ்டிங் மீ டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் நியூ டு மீ. அண்ட் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் our director சார் ஃபார் ட்ரீட்டிங் மீ ஸோ வெல். அண்ட் ஒரு இடத்துலையும் ஐ டோன்ட் திங்க் ஐ மேட் ஹிம் ஆங்க்ரி ஆர் didn't act well. So thank you for making me a part of this film. And thank you producer sir. And production ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கிட்டாங்க. I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here. And all my co-actors,
Kumaran, Payal, Kavita ma'am, thank you so much for being so sweet to me. நான் படம் இன்னும் பார்க்கல, ஆடியன்ஸோட பார்க்கலான்னு, பட் ஐ லவ் த ட்ரெய்லர் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் டூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் அகெயின் டைரக்டர் சார் பாலாஜி சார், டிஓபி ஜெகதீஷ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் குமரன், பெஸ்ட் விஷஸ். யூ ஷுட் ஷைன் அஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வர்ஷா மேம், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சார் இன் ஒரு திரை முயற்சி. ஸோ எல்லோரும் அதை பார்த்து வெற்றி படமாக நம்ம தரணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ரொம்ப பணிவாக இருக்கு. இந்த படம் பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு நல்ல படத்துக்காக ஒரு நல்ல டீம் கூட இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பாலாஜி சாரை பற்றி நான் கேப்டன் கூல்னு தான் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா ஆக்டர்ஸ் கிட்ட அவர் ரொம்ப சாஃப்ட்டு, எவ்வளோ டேக் வாங்கினாலும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ ஓகே, பட்டு ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டார். செகண்ட், சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஆமாம், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் சொல்லிட்டேன்ல. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜியுடன் எனக்கு இது 2வது ப்ராஜெக்ட். இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், யாத்திசை பண்ணவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க, எல்லாரையும் பேச வச்சாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. இது வந்து கதைன்னு சொன்னால் ஒரு குடுத்தனக்காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை, அதுதான் அடிப்படையாக இருக்கும். அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம். அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார். கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல, குமரன் இப்போ தான் அவருக்கு ஒரு முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரிலாம் தெரியல. அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார். அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தார். எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லோரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணோம். அதனால தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம். அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், நல்லா வந்திருக்கு. எளிமையான கதை, ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்கார். அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன். அவர் திரை முயற்சின்னு போட்டிருக்காரு, இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதல்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் அச்சு ஷுட் ஆக்ட், ஐ திங்க். இல்லை நீங்களே சொல்லுங்கள், நல்லா ஸ்மார்ட்டாகிறாரு. உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவர் முதல்ல அங்கே காரில் போடும்போதே நான் சொன்னேன், நல்லா வந்திருக்கேன் பாட்டு, இது சரியான இடத்துல அமையுமா, இல்லைனா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துட போகுதுன்னா, இல்லை நீங்கள் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார். அது இரண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி வந்திருக்கு. அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு இருந்ததா எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி கட் திஸ் ஃபில்ம் இஸ். ஆர்ட் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னும் போது அதில் அவ்வளோ டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பார். அது என்னோடய ரூம் தான். அதிகமாக அதை பற்றி பேச விடாமல் காட்சிகள்லேயே அதை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் நான் பார்த்து ரசித்த விஷயங்கள். நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி இதை அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்ரீனிவாசன், ரவி அண்ட் அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது.
அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்கக்கிட்ட அப்போவே சொன்னேன், இப்போது மேடையிலையும் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தயாரிப்பாளர், அவர் யாத்திசையை எப்படி கொண்டு போய் சேர்த்து அனைவரையும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்து சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். லான்ச்சுக்கு முன்னாடி போட்ட ஷர்ட்டு சூப்பர், லான்ச்சுக்கு இப்போது நடந்துட்டு இருக்கும்போது போட்ட ஷர்ட்டு சூப்பர், நிக்கலன்னா சூப்பர். 2 ஷர்ட்டு சேஞ்ச் ஓவர் யாரும் பண்ணல, அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ், என்னோட குருக்கள் எல்லாரையும் வந்து நான் ஐ எம் ரிமெம்பரிங் தம் நவ். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கணேஷ் சார், கோட்டீஸ்வரி மேம், நம்ம ரவிக்குமார் சார், ஸ்ரீனிவாஸ் சாரை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல, ஆரா ஃபார்மிங். நம்ம ப்ரொடக்ஷனோட ஆரா ஃபார்மிங் அவர் தான், எவர் ஸ்மைலிங் ஆரா ஃபார்மிங் கை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஆர் ப்ரொவைடர்ஸ், அந்த ப்ரொவைடர்ஸ் ஸ்மூத் ப்ரொவைடர்ஸ்னால் நம்ம கணேஷ் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ விஷ் யூ நத்திங் பட் தி பெஸ்ட். அப்புறம் நான் நிக்கில் சாரை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 ஷர்ட் போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, சரியா. அப்புறம் காஸ்டிங் டைரக்டர் வர்ஷா அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், ராகேஷ் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். லெட் மீ கம் டு தி ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட். குமரவேல் சார் அண்ட் சார், ஐ எம் அ ஃபேன், officially fan. I'm very very happy to meet you, and I don't know if I'll fulfill your wishes by me acting, but I'm hoping to do another movie where you're also there on screen. ஸோ அவங்களுக்கு பற்றி அப்புறம் பாலசார் அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், வினோத் சாகரும் வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் குமரனோட கசின் ரோல் பண்ண ஒருத்தர் இஸ் தே, யா, ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தர்ணி அவங்களுக்கு, சிவா, வினோத் முன்னா, அர்ஜய், கவிதா அவர்கள், நீங்கள் எல்லாருமே, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூ ஆல் பீன் வெரி வெரி ப்ரிசைஸ்லி ஷோன் அண்ட் ஹீஸ் given you the right time for performance, and that itself you guys capitalized it really when you gave it your best to the director. So thank you all for that. Yeah, நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நிம்மதியாக இருந்தது எனக்கு. So I really felt very happy seeing all your performances. Payal, it doesn't look like you've done your first film. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, என்னோட வாழ்த்துக்கள். Now let me come to குமரன். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டுடியோவில் தானே குமரன் மீட் பண்ணோம். அண்ட் குமரன் வந்து ரொம்ப பேச மாட்டார், இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட் கை. அண்ட் அந்த ஒரு ஹீஸ் நாட் லைக் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு, நேரில் பார்க்குறது வேறு இல்லை. குமரன் இஸ் ஜஸ்ட் நேச்சுரல். ஸோ ஹீஸ் டன் ஹிஸ் பெஸ்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே குமரனோட டேலண்ட்டை பற்றி, கேப்பபிலிட்டி பற்றி தெரியும். இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. குமரன் வில் பி எ ஸ்டார் அண்ட் ஐ விஷ் இட் ஹேப்பன்ஸ். நம்ம சவுண்ட் டிசைன் உதய் அண்ட் சரவணன். நான் வந்து பாலாஜி மேலே வந்து பாம்பை தூக்கி போட்டு உங்கள் 2 பேரையும் வந்து பாலாஜி ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. என்னால் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பாலாஜி மூலிமா வந்திருக்கோம். பட் யூ கைஸ் ஹவ் டன் அ ஸ்டெல்லர் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். என்னோட சிங்கர்ஸ், அது வேல்முருகன் சாராக இருக்கட்டும், விஜயேஷ்தாஸாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், யோகி பி திருப்பி பாடியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், சைந்தவி அவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக அவங்களோட ஜாப் பண்ணியிருக்காங்க. இட் மேட் மை ஜாப் ஈஸியாக. அப்புறம் மியூசிஷியன்ஸ், என்னோடய ரெக்கார்டிங் மிக்சிங் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே, என்னோடய ஸ்டுடியோ மாடிஃபைட் எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் எனக்கு எப்போவுமே ஆங்கராக இருக்கிற சரிகமா, அண்ட் வெரி ஹாப்பி தட் ஐம் ஷேரிங் த ஸ்டேஜ் வித் ஆனந்த் படி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த கான்ஸ்டன்ட் புஷ் ஆல்சோ, மீன்ஸ் அ லாட். அப்புறம் பாலாஜியோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய லிஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொவிஷன் லிஸ்ட் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் பார்த்துக்குதுங்க. ஸோ பாலாஜியை பற்றி நான் என்ன சொல்லணும், பாலாஜி இஸ் பீன் மை ஃப்ரெண்ட் ஃபார் 15 years. மலை பொழுதின் மயக்கத்துலேக்கு ஜஸ்ட் முன்னாடி வி ஸ்டார்டட் நோயிங் each other. மலை பொழுதின் மயக்கத்தில் நான் மியூசிக் பண்ணும்போது பாலாஜியில் ஒரு ரோல் பண்ணியிருப்பான், ப்ரிடாமினன்ட் ரோல் பண்ணியிருப்பான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தேர் ஆர் ஸோ மெனி சேஞ்சஸ். நான் இன்னும் மியூசிக் டேரக்டராகவே தான் இருக்கேன். பாலாஜி ஆக்டர் ஆனா, எடிட்டர் ஆனா, சிங்கர் ஆனா, லிரிசிஸ்ட் ஆனா, அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி 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 நவ் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் என்னோட நண்பனோட படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்ற ஒரு பாக்கியம். அதுக்கு எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூடா. சாதாரணமாக சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் சும்மா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அதை படத்தை பற்றி பேசணும். அது இப்போ இங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிது, அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நிற்கும்.
அண்ட் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் பாலாஜி தான் எழுதியிருக்கான். ஸோ ஒரு பாட்டும் ஒரு ஹாமேஜ் ஃபார் ஆல் த விண்டேஜ் லிரிசிஸ்ட், ஆல் த லெஜெண்டரி லிரிசிஸ்ட்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாலாஜி அவங்கள மைண்டில் வச்சு ஹீஸ் ரிட்டன். அதுவே ரொம்ப அது ஒரு குருத்துவம் இருந்தால் தான் இருக்கும். அது பாலாஜிக்கு வந்து நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் ஒர்க்கிங் வித் பாலாஜி வந்து நான் இதுவரை ஈஸியான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பண்ணுவேன், பாட்டு பண்ணிவிட்டு ஓகேயான்னு கேட்பேன், ஓகே எல்லாமே சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அரை நாளில் வந்து லிரிக் வந்துடும். என்னடா இவனுக்கு என் பாட்டு பிடிக்கலையா இல்லைடா எப்படி, நான் திருப்பி ஒரு டவுட்டாக கேட்பேன், இல்லை நீ அடுத்த பாட்டு பற்றி யோசி அப்படின்வான். ஸோ யூ ஒன்ட் பிலீவ் மீ, 10 டேஸில் சாங்ஸ் முடித்தோம், 10 டேஸில் ரெக்கார்டிங் முடித்தோம். டோட்டலாக இந்த படத்தோட ஒர்க்கே 20 டேஸ் தான். அது பாலாஜியோட ஃப்ரீடமால் மட்டும்தான் முடிஞ்சது. ஸோ ஐ தேங்க்யூ ஃபார் தட் அகேன் பாலாஜி. And Kumara Sambhavam is a fun film. It has all the emotions right. நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் ஐ எம் ஷுர் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ மற்ற யாரையாவது விட்டேன்னா ஐ எம் ரியலி சாரி. எஸ், மதன் அண்ட் ஜெகதீஷ், ஐ நியூ இட். Precision, you both are precise, and so is the art director Vasu. You இதெல்லாமே collectively, because